Welcome to Roaring Physics. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ தென் அந்த டாபிக் அதோட ஓவர். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ ஃப்ரெஷ் டாபிக் விச் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் எலக்ட்ரிக் டைபோல்? சின்ஸ் நம்ம முன்னாடிலேருந்து பார்க்கும்போது நத்திங் எனி நியூ கான்செப்ட் நம்ம எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியரான கான்செப்ட் தான் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச். லைக் அனலாகஸ் சொன்னோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இந்த கான்செப்ட் தட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது எதோட அனலாகஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 5ல் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் இந்த கப்புள் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க. தட் இஸ் இட் இஸ் அ ஃபிசிக்ஸ் டெர்மினாலஜி, கப்புள். ஸோ வாட் இஸ் தட் கப்புள் சேஸ்? ஸோ நம்ம என்ன எடுத்துகிட்டு இருப்போம்? Two unlike parallel forces. Okay, பார்த்தோமா? Two unlike parallel forces with the same magnitude with a different line of action அப்படின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? மேபி இந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். Two unlike, unlikeனா என்ன? சேமா இல்லைன்னு அர்த்தம். ஸோ லைக் திஸ் parallel, ஸோ பேரலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் plus f and minus fன்னு எடுத்துக்கலாம். ஓகே, two unlike and parallel forces with the same magnitude is passing through different line of action. Yes, line of action same ஆல டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா கப்புள் அப்படின்னு சொல்லியிருப்போம். திஸ் கப்புள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு கெட் சம் ரொட்டேஷனல் எஃபெக்ட். லைக் வி ஆர் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த பென் எடுத்துக்கிறேன். சரியா? ஐ எம் அப்ளைங் அ ஃபோர்ஸ் ஹியர் அண்ட் ஐ எம் அப்ளைங் அ ஃபோர்ஸ் ஹியர். நான் இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? திஸ் வில் ட்ரை டு ரொட்டேட். ஓகே, திஸ் ஆப்ஜெக்ட் ஆர் திஸ் பென் வில் ட்ரை டு ரொட்டேட். இதை சொல்கிறது தான் என்னது? கப்புள். ஓகே, ஸோ நான் ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷன்லையும் இது பண்ணும்போது the object will tend to rotate with of equal magnitude. ஸோ இதை சொல்கிறது தான் கப்புள். ஸோ இதே மாதிரி சிமிலராக ஓகே என்ன எடுத்துன்னு வர போகிறோம்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றத எடுத்துன்னு வர போகிறோம். சரியா? ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் லிசன். ரீப்ளேஸ் திஸ் ஃபோர்ஸ் டேர்ம்ஸ் பை சார்ஜ் டேர்ம்ஸ். ஃபோர்ஸை என்னவா மாற்றிக்கோ? சார்ஜாக மாற்றிக்கோ. சரி, சார்ஜாக மாற்றின்ட்டேன். ஃபோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை சார்ஜ். சரியா? ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ரெண்டுத்துலேயுமே சேம். ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, மேக்னிடியூட் சேம். அதை நான் மாற்றவே இல்லை. ஸோ அதனால் எழுதுகிறேன் பாரு, மேக்னிடியூட் சேம். கிளியரா? ஓகே. ஸோ இதில் ஒரு சின்ன இது நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். வித் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற வார்த்தையை நான் எப்படி சொல்ல போகிறேன்? உங்கள் கப்புளில் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் சொன்னோம். அந்த வார்த்தையை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ரெண்டும் சேம் தான். இட்ஸ் சர்வ்ஸ் த சேம் பர்பஸ். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றத நம்ம எப்படி ஆஸ் இன் டெஃபினேஷனாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, எஸ், ட்ரை டு மேக் அ நோட். என் கூட எழுதிக்கலாம். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by a small distance. Separated by a small distance. This is known as electric dipole. ரொம்ப முக்கியமான ஒரு 2 mark question if your board exam is concerned, or else it's an important concept where இதில் இருந்து நம்ம டெரிவேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆஸ் லைக் இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக போடும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். 2 சார்ஜ் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ், negative charge, separated by a small distance. போட்டாச்சா? So this is plus q, this is minus q, separated by a very small distance. This distance d. சரியா? டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் போடுறேன். இந்த மிட் பாயிண்ட்டை நான் ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன்? அனதர் ஸ்மால் ஏ. பிகாஸ் என்ன நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நொட்டேஷன்ஸ் நான் மாற்றலை, அதே நொட்டேஷன்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஏ. டோட்டலி ஏ ப்ளஸ் ஏ 2a. அப்போ இந்த டீன்ற டிஸ்டன்ஸ் சொல்கிறேன் தெரியுமா? அதை தான் நான் 2a அப்படின்னு சொல்ல போகிறேன். டீன்ற டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறேன்? 2a. தட் இஸ் positive charges. Okay, positive charges to this O point is A and O point to that negative charge is another A, totally which is 2A. Clear? Any doubts? So this is known as your
dipole. This is known as your electric dipole. And what are all the things we can give an example for this electric dipole அப்படினு பாத்தீங்கன்னா, yes, we can give an example like நான் இங்க எழுதுறேன். Example HCl, NH3, H2O, like NaCl, எல்லாமே it's an example of this electric dipole. Okay, so where அந்த இடத்துல என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் will be separated by a small distance இருக்கும். எந்தெந்த மாலிகூல்ஸ் எல்லாம், இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, HCl எடுத்துக்கோ, NH3 எடுத்துக்கோ, H2O, NaCl எல்லாத்துலேயுமே it will be separated with some distance. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா, கிளியரா? ஓகே, இதோட நிற்கட்டும். சரியா, அடுத்த விஷயம் சொல்ல போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல்ன்றது கிளியராக இருக்கும். So I want this is just a concept. Electric dipole அப்படின்றது it's just a concept. To get a magnitude of this electric dipole, இப்போ அடுத்தது கேட்குறோம்ல, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, அந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, இப்படிலாம் ஒவ்வொரு கொஸ்டின் அடுத்தது கேட்டு போனால் நம்மளால் இந்த டைபோலை வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்காக we are going to a next concept which is electric dipole moment. Electric dipole moment. Okay, next concept is electric. So what is this electric dipole moment? So ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கப்பல் எதோட அனலாகஸ்னு பார்த்தோம், சாரி டைபோல கப்பலோட அனலாகஸ்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட அனலாகஸ் என்ன, டார்க். இது டார்க். டார்க். அப்போ டார்க்கை நம்ம எப்படி நம்ம சொல்லியிருப்போம், மேபி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். படித்தோமா, படிக்கலையா? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதே கான்செப்டை திருப்பி இங்கே எடுத்துட்டு வா. இங்கே எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ண போகிற, இங்கே எடுத்துன்னு வந்து என்ன பண்ண போகிற, அதை ரீப்ளேஸ் த டேர்ம்ஸ். அங்கே என்ன ஃபோர்ஸ் டேர்மை என்னவா ரீப்ளேஸ் பண்ணோம், Q டேர்மால ரீப்ளேஸ் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபோர்ஸ் டேர்மை அதே சேம் Q டேர்மால ரீப்ளேஸ் பண்ணு. Q டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிடு. ஸோ அங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். பிகாஸ் கப்பல்ன்றது என்னது உனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டோர் ஓப்பனிங்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். நாட் இன் அ சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் நம்ம அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் பர்பண்டிகுலராக அப்ளை பண்ணும்போது லெஸ் எஃபர்ட்டில் we can able to open the door. சரியா, that is what the concept, right? Okay, so அப்போ Q into perpendicular distance பதிலாக என்ன டிஸ்டன்ஸ் இங்கே வர போகிறது, this very small distance which is to 2a, right? டைபோலில் போட்டோம்ல 2a ன்னு அதோட மேக்னிடியூட தானே பேச போகிறோம் இங்கே நம்ம. ஸோ Q into 2a. கிளியரா? எனி டவுட்ஸ்? வெரி குட். இப்போ கவனி, டவ் அப்படின்னா அங்கே டார்க்கு பார்த்தோம். இங்கே டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன், டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கவனி. இனிமே நான் P அப்படின்னு போட்டேன் அப்படின்னா which is dipole moment அப்படின்னு அர்த்தம். P represents your dipole moment, P. சரியா, கிளியரா? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, வெரி குட். ஸோ P is equal to Q into 2a. P is equal to Q into 2a. அப்போ இதோட யூனிட் வேணும்ல, நெக்ஸ்ட் டைபோல் மொமெண்டோட யூனிட் என்ன, அது ரொம்ப சிம்பிள், சொல்லு பார்ப்போம். சார்ஜ் யூனிட் என்ன, கூலும்ப். 2a, 2 அதை விட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. A என்ன, distance, meter. So coulomb meter. Coulomb meter is a unit of electric dipole moment. And remember, electric dipole moment is an vector quantity. Electric dipole moment is a vector quantity. Vector quantity. அப்போ vector quantity na என்ன மீனிங் அங்க, it has magnitude as well as direction. ரெண்டுமே உண்டு. டைரக்ஷனும் உண்டு. டைரக்ஷனை தான் ஷார்ட்டாக டிஆர் டிஐஆர்ன்னு போட்டிருக்கேன். சரியா, ரெண்டுமே உண்டு. சரியா, கிளியரா? எனி அதர் டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் யுவர் electric dipole moment and this electric dipole அப்படின்றது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் clearly I can give one small visualization. சரியா, இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். It consists of nucleus, it consists of positive charges, it consists of negative charges. இது மூணு அதுக்குள்ள இருக்குமா?
ஓகே, நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்மளோட கன்சிடரேஷன் எல்லாம் மைண்டுக்குள்ளே எது தான் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்குது. சரியா? அப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டம்குள்ளே ஜஸ்ட் ஃபார் விசுவலைசேஷன் நான் கொடுக்குறேன் உனக்கு ஒரு இது. ஸோ திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கோ. திஸ் இஸ் ப்ளஸ் போடுறேன். ஸோ இன்னொரு கலர் வேறு என்ன எடுத்துக்கலாம்? எல்லோ எடுத்துக்கலாமா? திஸ் இஸ் யுவர் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. இது ஒரு கேஸாக எடுத்துப்போம். லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லக்கூடாது. ஒன்று மேலே ஒன்று கோயின்சைட் ஆயிருக்கு. ஒன்று மேலே ஒன்று கோயின்சைட் ஆயிருக்கு. இது ஒரு கேஸ் எடுத்துக்கோ. இன்னொரு கேஸ் போடுறேன் பாரு. இது ஆட்டம். These both are separated by some distance. ஓகே, கிளியரா? கவனி, இப்போ இந்த ரெண்டு கேஸில் எதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கு? which has dipole moment. ஸோ டைபோல் மொமெண்ட் இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? முதல்ல டைபோலாக இருக்கணும். டைபோலாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? சார்ஜஸாக இருக்கணும். சார்ஜஸ் இருக்குது. வேற என்ன சார் இருக்கணும்? மேக்னிடியூட் சேமாக இருக்கணும். இருக்குது. ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கணும். இருக்குது. அதை விட முக்கியமானது என்ன? இட் ஷுட் செப்பரேட் வித் சம் டிஸ்டன்ஸ். அந்த சம் டிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் சம் டைபோல் மொமெண்ட். அப்போ டைபோல் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு தான் சம் டைபோல் மொமெண்ட் வேல்யூ இருக்கும். இந்த கேஸுக்கு இருக்காது. ஏன் இருக்காது? பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ். மேபி அதுக்கு டெஃபினேஷன் கூட தரலாம் நான். சரியா? அந்த டெஃபினேஷன் ஐ திங்க் ஸோ நான் இங்கே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் magnitude of any one of the charges and the distance between them. அதுக்கு தான் B/W போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. Product of magnitude of any one of the charges and the distance between them. This is what you are thing, right? ஸோ இங்கே Q போட்டால் இங்கே நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அங்கே ப்ளஸ் Q இருக்குது, மைனஸ் Q இருக்குது, எந்த Q போடணும் அப்படின்றது ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ ஓ இஷ்டம், எது வேணால் போட்டுக்கோ. பிகாஸ் ப்ளஸ் ஆன் மைனஸ் நான் பார்க்கவே போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு லுக் அட் ஒன்லி த மேக்னிடியூட். அப்போ அந்த மேக்னிடியூட் மட்டும் பார்க்கறதுனால என்ன வேணும்? ஒரு மாடுலஸை போட்டுரு. மாடுலஸை போட்டால் ப்ளஸோ மைனஸோ எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாடுலஸ் ஆஃப் -5 இஸ் ஆல்சோ 5. மாடுலஸ் ஆஃப் 5 இஸ் ஆல்சோ 5. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சரியா? கிளியரா? So this is what the definition. Product of magnitude of any one of the charges and the distance between them. ரொம்ப முக்கியமான விஷயம் கவனி. இங்க என்ன ஆகுது உனக்கு? 2a ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகும்போது there is no separation. அதனால டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடுது. 0 டைபோல் மொமெண்ட். 0 டைபோல் மொமெண்ட். இந்த இடத்துல there is some value. என்ன வேல்யூ தெரியாது. ஏன்னா அது என்ன மாலிக்யூல்னு எடுத்தால் தான் என்ன வேல்யூன்னு தெரியும். சரியா? ஸோ திஸ் having 0 dipole moment and this is having some value of dipole moment. Okay, clear? Okay. So இதை பற்றி in brief in later part of electrostatics இதை படிப்பீங்க. polar molecules and non-polar molecules. ஓகே, லைக் இந்த டைபோல் மொமெண்ட் இருந்ததுன்னா இதை நம்ம போலார் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். டைபோல் மொமெண்ட் இல்லைன்னா நான் போலார் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம இன் டெப்த் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ வரும்போது அங்கே பார்த்துக்கலாம். சரியா? கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி அதர் டவுட்ஸ் இன் திஸ் கேஸ்? இந்த வேல்யூ டைபோல் மொமெண்டோட வேல்யூ இருக்குல்ல, இந்த பி சொன்னல, இந்த வேல்யூ திஸ் வில் டிஃபர். சரி, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா based on the separation value differ ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங்கில் தான் இருக்கும் எல்லாமே. 10⁻10 மீட்டரில் இட் வில் டிஃபர் ஃபார் HCl, NH3, H2O. ஓகே, லைக் இது ஒவ்வொரு மாலிகுல்ஸுக்கும் இந்த வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன, அதுக்கு டைபோல் மொமெண்ட் உண்டு, அவ்வளோதான். அது என்ன வேல்யூன்றது யூ கேன் செக். சரியா? என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால் HClக்கு அரவுண்ட் இட் இஸ் ஹேவிங் 0.1 ஆம்ஸ்ட்ராங், ரைட்? ஓகே, மெமரி இஸ் குட், கரெக்டாக தான் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இது அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் உங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தரணும். ஓகே, கிளியராக இது வரைக்கும்? எனி அதர் டவுட்ஸ்? ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸசிவ் கான்செப்ட்ஸ் வரப்போகுது, டெரிவேஷன்லாம். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like the content, do like, share and subscribe. Thank you.